இன்றைய சிறுகதை. ஒரு பழம்பெரும் ராஜாங்கத்துல ஒரு எலி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள மாதிரி நாம இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த எலி ராஜாங்க சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ராஜாங்கத்தோட ராஜா நகர்வலம் வந்தாரு. ஒரு பெரிய யானையில ஏறி அவரு தன்னோட பயணத்தை நடத்தினாரு. அத பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு. இந்த யானை மாதிரி உடம்பு எனக்கு இல்லையே. அப்படி இருந்திருந்தா அந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் எனக்கும் கிடைச்சிருக்குமே. அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. அப்பதான் ஒரு பூனை அந்த எலிய கவனிக்கிறத பார்த்துச்சு. அடடா, யானைய பார்த்துக்கிட்டு பூனைய கவனிக்காம விட்டுட்டமே. அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. எலி ரொம்ப சின்னதா இருந்ததால பூனையால அந்த எலிய கண்டுபிடிக்க முடியல. அப்பத்தான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு. அடடா, சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்ப கடவுள் கொடுத்திருக்காரு. இதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு முட்டாள்தனமா வருத்தப்பட்டமே. அன்னையிலிருந்து தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிப்பட்டு நல்லபடியா தன்னோட வாழ்நாள கழிச்சிச்சு அந்த எலி.